தற்போது ஒரு முக்கிய செய்தியை பார்க்கலாம். திருச்செந்தூர் கோவிலில் கட்டண தரிசன டிக்கெட் விற்பனைகள் 25 லட்சம் ரூபாய் மோசடி அம்பலமாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பாலாஜி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் வழிபாட்டு தலம் ஒன்று உள்ளது. இந்த தலத்திற்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வந்து தரிசனம் செய்துவிட்டு செல்கின்றனர். இந்த நிலையில் இந்த கோவிலில் கட்டண தரிசன வாங்கி அதனை ஒப்படைப்பதில் முறைகேடு நடந்ததாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு புகார் எழுந்தது. இது தொடர்பாக கடந்த 19ஆம் தேதி தற்காலிக பணியாளரான மேனகா என்பவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் அவர் 25 லட்சம் ரூபாய் வரை முறைகேட்டில் ஈடுபட்டு வந்ததாகவும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதற்கிடையே அவர் அந்த மேனகா என்பவர் கோவில் வளாகத்தில் உள்ள அந்த அலுவலகத்தில் 50,000 ரூபாய் பணக்கட்டு ஒன்றை அதனை எண்ணி அதனை அவர் கொண்டு வந்த பைக்குள் வைத்து எடுத்து செல்லும் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. மேலும் இது குறித்து காவல்துறையினர் அவரை அழைத்து விசாரித்த போது அவர் இந்த தவறை ஒப்புக்கொண்டதாக தெரிகிறது. மேலும் அவர் முதற்கட்டமாக 5 லட்சம் ரூபாயை அவர் அந்த காவல்துறை வசம் ஒப்படைத்ததாகவும், மேலும் அந்த 25 லட்சம் ரூபாயை மீதமுள்ள பணத்தை ஒப்படைப்ப உள்ளதாகவும் அவர் கடிதம் மூலம் தெரிவித்ததாக தெரிய வந்துள்ளது. மேலும் தற்போது அவர் அந்த அலுவலகத்தில் இருந்து பணக்கட்டை வீட்டிற்கு எடுத்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காட்சிகள் மூலம் அவர் முறைகேட்டில் செய்ததை கண்கூடாக தெரியும் வகையில் உள்ளது இந்த காட்சி. மேலும் இந்த கட்டண சீட்டு மூலம் பெறப்படும் அறிக்கைகளை கம்ப்யூட்டர் வழியாக ஆய்வு செய்யாமலும் கம்ப்யூட்டரில் அச்சிடப்பட்ட கட்டண சீட்டுகளை ஒப்பீடு பார்க்காமலும் இருந்ததால் இந்த முறைகேடு நடந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இது குறித்து இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாலாஜி. திருச்செந்தூர் கோவிலில் கட்டண தரிசன டிக்கெட் விற்பனைகள் 25 லட்சம் ரூபாய் மோசடி அம்பலமாகி இருக்கிறது. அதனுடைய சிசிடிவி காட்சியை நாம் பார்த்தோம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கியதை கேட்டோம்.